வணக்கம் அன்பர்களே. இன்று ஒரு ஜோதிட தகவல். அதாவது, நாம் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு காரியத்திலும் இயல்பாகவே ஒரு அக்கறையோடு செயல்பட வேண்டும். எதையும் யாரையுமே ஒப்புக்கென்று இல்லாமல் உணர்வுபூர்வமாக அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். அவ்வாறு இயல்பான அக்கறையும் உணர்வுபூர்வமான அரவணைப்பும் கொண்டவருக்கு அன்பு இருக்கும். குழந்தைகள் மீது, தன் வீட்டின் மீது, தன் குடும்பத்தின் மீது அவருக்கு அன்பு இருக்கும். இது குடும்ப வாழ்க்கைக்கு பொதுவாக நல்ல ஒரு தன்மையாகும். இப்படி இயல்பான அக்கறையும் உணர்வுபூர்வமான அரவணைப்பும் குடும்பத்தின் மீது, குழந்தைகள் மீது, வீட்டின் மீது ஒரு இயல்பான உண்மையான அன்பும் கொண்டவராக ஒருவர் இருப்பாரேயானால், அதற்கு அவருடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடத்துக்குரியவன் 4ஆம் இடத்தில் இருந்திருப்பார். லக்னத்திற்கு 5ஆம் இடத்துக்குரியவன் 4ஆம் இடத்தில் இருந்தால் அவருக்கு இயல்பான அக்கறை, உணர்வுபூர்வமான அரவணைப்பு, குழந்தை, வீடு மற்றும் குடும்பத்தின் மீது அன்பு ஆகியவை இருக்கும். அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலே கடகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இயல்பான அக்கறை, உணர்வுபூர்வமான அரவணைப்பு, குழந்தை, வீடு மற்றும் குடும்பத்தின் மீது அன்பு, பாசம் ஆகியவை இருக்கும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 4ஆம் இடமாகிய சிம்மத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இயல்பான ஒரு அக்கறை, உணவுபூர்வமான அரவணைப்பு மற்றும் குழந்தை, வீடு, குடும்பத்தின் மீது ஒரு அன்பு, பாசம் இருக்கும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் துலாம், அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான், அந்த சுக்கிர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடமாகிய கன்னியில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இயல்பான ஒரு அக்கறை, உணர்வுபூர்வமான அரவணைப்பு, குழந்தை, வீடு மற்றும் குடும்பத்தின் மீது அன்பு, பாசம் ஆகியவை இருக்கும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடமாகிய துலாத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இயல்பான அக்கறை, உணர்வுபூர்வமான அரவணைப்பு மற்றும் குழந்தை, வீடு, குடும்பத்தின் மீது அன்பு, பாசம் ஆகியவை இருக்கும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இயல்பான அக்கறை, உணர்வுபூர்வமான அரவணைப்பு மற்றும் குழந்தை, வீடு, குடும்பத்தின் மீது அன்பு, பாசம் ஆகியவை இருக்கும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 5ஆம் இடம் மகரம், அந்த மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு 4ஆம் இடமாகிய தனுசுவில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இயல்பான அக்கறை, உணர்வுபூர்வமான அரவணைப்பு மற்றும் குழந்தை, வீடு, குடும்பத்தின் மீது அன்பு, பாசம் ஆகியவை இருக்கும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் கும்பம், அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான், அந்த சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் இருந்தால் 4ஆம் இடத்திற்கு அதிபதியும் சனி பகவானே. 4ஆம் இடத்திற்கு அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் அது சிறப்பான அமைப்பு.
அதோடு அவன் 5ஆம் இடத்துக்குரியவனாகவும் இருந்து 4ஆம் இடத்தில் இருப்பதனாலே துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இயல்பான ஒரு அக்கறை, உணர்வுபூர்வமான அரவணைப்பு, குழந்தை, வீடு மற்றும் குடும்பத்தின் மீது ஒரு அன்பு, பாசம் ஆகியவை இருக்கும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். ஆகவே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 4ஆம் இடமாகிய கும்பத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இயல்பான அக்கறை, உணர்வுபூர்வமான அரவணைப்பு மற்றும் குழந்தை மீது பாசம், அன்பு, தன் வீட்டின் மீது அன்பு, பாசம், தன் குடும்பத்தின் மீது ஒரு அன்பு, பாசம் ஆகியவை இருக்கும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 5ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு 4ஆம் இடமாகிய மீனத்தில் இருந்தால், தனுசு லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே மீனத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இயல்பான அக்கறை, உணர்வுபூர்வமான அரவணைப்பு மற்றும் குழந்தை மீது, தன் வீட்டின் மீது, தன் குடும்பத்தின் மீது அன்பு, பாசம் கொண்டவராக இருப்பார். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு 4ஆம் இடமாகிய மேஷத்தில் இருந்தால், மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இயல்பான அக்கறை, உணர்வுபூர்வமான அரவணைப்பு, குழந்தை, வீடு மற்றும் குடும்பத்தின் மீது பாசம் ஆகியவை இருக்கும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான். அந்த புத பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு 4ஆம் இடமாகிய ரிஷபத்தில் இருந்தால், கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 4ஆம் இடமாகிய ரிஷபத்திலே புதன் பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இயல்பான அக்கறை இருக்கும், உணவுபூர்வமான அரவணைப்பு இருக்கும், குழந்தை, வீடு மற்றும் குடும்பத்தின் மீது அன்பு, பாசம் இருக்கும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் கடகம். அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். ஆகவே மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் இருந்தால், மீனம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இயல்பான அக்கறை, உணர்வுபூர்வமான அரவணைப்பு மற்றும் குழந்தை, வீடு மற்றும் குடும்பத்தின் மீது பாசம் கொண்டவராக இருப்பார். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடத்துக்குரியவன் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இயல்பான அக்கறை, உணர்வுபூர்வமான அரவணைப்பு, குழந்தை, வீடு மற்றும் குடும்பத்தின் மீது அன்பு, பாசம் கொண்டவராக இருப்பார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.